டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் அவர்கள். செல்வகுமார் சார் வணக்கம். இப்போ இந்த புயல் வடக்கு பக்கமாக நோக்கி நகரும் அப்படின்னா வெப்பம் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஏற்கனவே பதிவான வெப்பத்தை விட இப்போ வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பம் அதிகரிக்குமா, என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? வணக்கம் அம்மா. வணக்கம். தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருக்க வேண்டும், அல்லது இன்னும் சில நிமிடங்களில், அதாவது சில மணி நேரங்களிலே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் முறைப்படி அறிவிக்கும். அதே நேரத்தில் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து அதே இடத்துல நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது மேலடுக்கில தொடர்ந்து வலுவான இணைப்பையும் பெற்றிருக்கிறது. மேலும் ஒரு புதிய நிகழ்வும் உருவாகிவிட்டது. அதாவது தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய மே 31 தொடக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் வளிமண்டலத்தில் உருவாகிவிட்டது. ஆக வளிமண்டல மேலடுக்கில 3 சுழற்சியும் இணைப்பை பெற்றுக்கொண்டோம். அதற்கு அடுத்தபடியான அடுக்கில 2 சுழற்சி, அதாவது அரபிக்கடல் சுழற்சி, வங்கக்கடல் சுழற்சி இரண்டையும் இணைப்பில் பெற்றுக்கொண்டோம். அதற்கு கீழே தமிழ்நாட்டிற்கு ஒரு இதமான வெப்பநிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ வரைக்கும் இருக்கிறது. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது உருவாகி இருக்கக்கூடிய இந்த மண்டலம் தீவிரமடைந்து 26 பிற்பகல் அல்லது மாலை இரவுக்குள்ள அது மேற்கு வங்க கரையை கடப்பதற்கு நகரும் பொழுது இந்த வங்கக்கடல் பகுதியை நோக்கி அரபிக்கடல் நிகழ்வு கடந்த சில நாட்களாகவே வரும் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். அது இன்று மதியத்திற்குள்ள என்ற மாலைக்குள்ள கேரள மாநிலம் வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு சிஸ்டமா உள்ள நுழைஞ்சி மேற்கு தொடர்ச்சி மலையில குறிப்பாக இது இந்த நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியாக நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாகவே அதோட தொடக்கமாக இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கு அதிகாலை முதல் தொடர் மழை பொழிவு தொடங்கிவிட்டது. பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் ஏற்கனவே நேற்றைக்கு நள்ளிரவுக்கு பின் இன்றைக்கு அதிகாலையில 4 சென்டிமீட்டர் மழை உடுமலைப்பேட்டை, முக்கோணம் போன்ற பகுதிகளில் பொழிந்திருக்கிறது. இது உடுமலைப்பேட்டை, குடிமங்கலம், அந்த நெகமம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் தொடர் மழை பொழிவே அடைமழை பொழிவாக தொடர்ச்சி பொழிந்து கொண்டிருக்கிறது. இதோட அமைப்பு என்னன்னா, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இந்த சிஸ்டம் நகரும் பொழுது இந்த திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர் மற்றும் ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, அப்படியே படிப்படியாக இந்த டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவை கொடுக்கும். அதாவது நுழையும் பொழுது கொஞ்சம் வலுவாகவும், கோயம்புத்தூர், அந்த பொள்ளாச்சி சுற்றுவட்டார நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வலுவான மழை பொழிவை கொடுத்து கொண்டு செயலிழந்து அது வங்கக்கடல் பகுதிக்கு ஒரு கலைந்த காற்றாக சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்பு, இந்த நிகழ்வு நடைபெற்ற பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மாலையில கன்னியாகுமரி முதல் வால்பாறை வரைக்கும் உள்ள பகுதிகளில் கொஞ்சம் மழை பொழிவு கூடும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் தென் மாவட்ட பகுதிகளில், அப்படியே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், அப்புறம் டெல்டா மாவட்டங்களோட பகுதி, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, இதெல்லாம் இன்றைக்கு நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். திருச்சி மற்றும் அப்படியே நாமக்கல், ஈரோடுல இருந்து அப்படியே கடலூர் வரைக்கும் அந்த மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி விலகும் பொழுது தென் மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி காற்று, அதாவது கன்னியாகுமரி, தேனி மாவட்ட காற்று டெல்டா மாவட்டங்கள் வழி திருவள்ளூர் மற்றும் சென்னை வழியாக அது வங்கக்கடலுக்கு பயணிப்பதற்கு சாதக வழித்தடமாக அமையும் என்பதனால சற்று வெப்பநிலை உயர்ந்தாலும், அதாவது நேற்றைக்கெல்லாம் ஒரு 102 டிகிரி வரைக்கும் உயரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனா இப்போ இருக்கும் அமைப்பை பார்க்கும் பொழுது அரபிக்கடல்ல தென்மேற்கு பருவமழையை உருவாக்கக்கூடிய அடுத்த காற்று சுழற்சி உருவாகி விட்டது. ஆக ஏற்கனவே இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் தரைப்பகுதி மீது நீடித்துக் கொண்டுதான் அது அரபிக்கடல், வங்கக்கடல் நோக்கி பயணிக்க போகிறது. இந்த நிகழ்வு ஒன்றிணைந்து விட்டாலும், அரபிக்கடல் நிகழ்வு ஒன்றிணைந்து விட்டாலும், தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு வளிமண்டலத்தில் இணைந்து ஒரு காற்று மேலடுக்கு சுழற்சியை ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை தான் தமிழ்நாட்டில வரக்கூடிய இந்த 26, 27 தேதிகளையும் உருவாக்கும் என்பதனால பெரிய அளவிலே வெயில் தாக்கம் இருக்காது. இருந்தாலும் ஒரு 100 டிகிரியை ஒட்டி 98, 99, 100க்குள், அந்த 100 என்பது வேலூர் மற்றும் திருத்தணி மற்றும் திருவள்ளூர்ல இருக்கலாமே தவிர பெரும்பாலும் தமிழகத்தில் பெரிய அளவில் வெப்பம் உயர வாய்ப்பில்லை. ஆனால் மழை பொழிவு கொடுக்க போகிறது சென்னைக்கு. அதாவது ரொம்ப பெரிய மழை பொழிவு இல்லைன்னா கூட நாளை 25 மாலை இரவுல ஒரு அரை மணி நேரமும், 26 மாலை இரவுல ஒரு அரை மணி நேரமும் சென்னை மற்றும் வடகடலோர நேற்றைக்கே
மதுராந்தகம், அதாவது திண்டிவனத்தை மையமாக வைத்து புதுச்சேரியில் இருந்து அது பொள்ளாச்சி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது உள்ளே. அது குறிப்பாக திண்டிவனம், அந்த விக்கிரவாண்டி, செங்கல்பட்டுக்கு தெற்கே உள்ள இந்த பகுதியெல்லாம் தொடர் மழைப்பொழிவு ஒரு 2 மணி நேரம் கொடுத்து ஓய்ந்திருக்கிறது. ஆக இந்த மழைப்பொழிவு இன்றைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் உறுதியல்ல. இந்த நிகழ்வு கரை விலகி போகும்பொழுது தென்மேற்கில் இருந்து காற்று வரும்பொழுது நாளை 25ஆம் தேதி மாலையில கொஞ்ச நேரமோ 26ஆம் தேதி மாலையில கொஞ்ச நேரமோ மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வட உள் மாவட்டங்கள். பிறகு வெப்பநிலை இதமான வெப்பநிலை நிலவினாலும் மீண்டும் ஒரு கோடை, மீண்டும் ஒரு அனல் காற்று, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து அது தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய காற்று 31ஆம் தேதி தொடங்கிவிடும் என்பதனால நல்ல ஒரு வானிலையை கொடுக்கும். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு செல்வகுமார் சார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.